ஃப்ரிட்ஜ் டூர் இதான் என் ஃப்ரிட்ஜு. அந்த ஸ்க்ராட்ச் வந்து எனக்கு ரொம்ப அனோயிங்காக இருக்குது. என்னடா அது புதுசாக ஒரு கேமரா வாங்கிட்டு இந்த மாதிரி ஆகுது. ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்டின் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோப்ரோ ஹீரோ 9 யூசர் ரிவ்யூ. இத்தனை நாள் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணதில் என்னென்ன அதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் என்னென்ன நெகட்டிவ்ஸ், ஐ மீன் அதான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 9 வந்து அக்டோபர் 2020 வாங்கினது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் ஆகிடுச்சு 2021. ஸோ இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதில் இருந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அப்டேட்னால ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து இதனால் என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோப்ரோ ஹீரோ 9 பிளாக்கான ஆக்சசரிஸ் நான் நிறைய வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் பழைய வீடியோவில். அந்த வீடியோட லிங்க் நான் ஆட் பண்ணி விடுறேன். அது வந்து ஜஸ்ட் நான் பாக்ஸ் திறந்து என்ன இருக்குன்னு காட்டியிருப்பேனே தவிர இதில் என்னென்ன இருக்குது, எது அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டேன். அதுவும் நான் காட்ட போகிறேன். ப்ளஸ் வந்து மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கேமராவை சும்மா ஒரு சின்னதாக இது மைக் இல்லாமல் எப்படி நம்ம வீடியோ எடுத்தோன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம மைக் வச்சு தான் நம்ம மோட்டோ vlogging பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் மைக் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுப்போம். பட் ஹீரோ 9 பிளாக்ல வந்து வித்தவுட் மைக்கே வந்து ஆடியோ நல்லா கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோமோஸ்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஸ் கம்பேர்ட் டு 7, 8 எல்லாம் அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம், வின் டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காற்று அடித்தா ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா மைக் இல்லாமல். நம்ம vlog பண்ணும்போது நம்ம ஒன்றும் நிறைய பேர் ரோடு மைக் வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி சின்ன விளாகர்ஸுங்களுக்கெல்லாம் வந்து அது வாங்குற அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. ஜஸ்ட் நம்ம கேமரா வச்சு vlog பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். அப்புறமா யூசர் ரிவ்யூ, இத்தனை நாள் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு, அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நிற்க வச்சு வீடியோ எடுக்கும்போது என்ன எப்படி இருந்துச்சு, வீடியோ குவாலிட்டி, அப்புறமா வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பாக்ஸ்னால் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இது வந்து இந்த சின்னதாக பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் என்னோடய கேமரா இருக்குது. இது வந்து 68:1 68 திங்ஸ் இருக்கும் கோப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கானது. அதுலேருந்து ஒரு டப்பா, இதுக்குள்ளே வந்து கேமரா மட்டும் வைக்கிறதுக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கோப்ரோ கூடவே வந்த ஒரு பாக்ஸ். முதல்லலாம் வந்து ஒரு நீளமாக ஒரு டப்பா, இந்த மாதிரி ஒரு டப்பா வரும், நீளமாக இருக்கும், இங்கே மேலே கேமரா இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் கேஸில். பட் இப்போ வர கோப்ரோ ஹீரோ 9 வந்து இந்த மாதிரி டப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேரி கேஸ் மாதிரி. இதில் நம்மளே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதன் கேஸ் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, எப்படா இது தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எதுவுமே இருக்காது, கேமரா வைக்கிறதுக்குமே எதுவுமே இருக்காது. நான் வாங்கும் போது மட்டும் ஒரு நிமிஷம் இருங்க, இதில் ஏதோ ரிங் இருக்குது. இந்த இதில் வந்து இது மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு பேட்ரி, அதுக்கப்புறமா கேமரா, வேறு எதுவும் இல்லை. பட் இந்த கேஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் தான் வச்சுருவேன். நான் மோஸ்ட்லி கேரி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கேஸ் தான். இது பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் லுக்கில் இருக்கும், டப்பாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே போட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். இதில் தான் வந்துச்சு அது. இந்த கோப்ரோ ஹீரோ 9 பிளாக் தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த கேஸ் பார்த்துருவோம். ஏன்னா இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணுவேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குஷன்ஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த கேமரா லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மேடு ஆன மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த கேஸ். சின்னதாக பாக்கெட்டில் போட்டுன்னு போயிடலாம். பட் இந்த கேஸ் நான் பாக்கெட்டில் போட்டுன்னு போக முடியாது. டப்புன்னு நான் ஹெல்மெட்லேருந்து கைட்டுறேன். இந்த டப்பாலாம் இது பாக்கெட்டில் போட்டுன்னு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த கேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா பற்றி நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேமராவில் என்னென்ன செட்டிங்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தினாலாம் சொல்லிவிட்டு கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் இருக்குது, பேக் டிஸ்பிளே ஆனில் இருக்குது. நான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே மோஸ்ட்லி ஆஃபில் தான் வைப்பேன். இன்றைக்கி நான் ரிவ்யூ கொடுக்க போகிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற செட்டிங் பார்த்தீங்கன்னா 1080 60 frames per second. மோஸ்ட்லி இது மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். எப்போனா தான் இன் ரேர் கேஸ் தான் வந்து 2.7 4K யூஸ் பண்ணுவேன். இதில் 5K கூட இருக்குது. பட் 5K வந்து நான் யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1080 60 frames per second. இப்போ 1080 என்னென்ன ஃப்ரேம்ஸ் per secondல நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 24, 30, 60, 120 and 240 இருக்கலாம். இப்போ நீங்கள் 2.7K தான் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து 60ல் எடுக்கலாம், இல்லைனா 120ல் எடுக்கலாம். 4Kல வந்து என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்களா, நீங்கள் 24 எடுக்கலாம், அப்புறமா 30 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 60 எடுக்கலாம், அப்புறமா 5K.
5K வந்து 20 and 30 அந்த ரெஃபரன்ஸ் பிளாட் தான் எடுக்க முடியும். நான் எப்பவுமே வந்து டிஃபால்ட்டாகவே நான் எப்பவுமே செட் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா 1080 60 தான் வைப்பேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் வீடியோன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஆங்கிள் இது பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே சூப்பர் வியூவில் தான் வைப்பேன். நான் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சூப்பர் வியூ தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த வைடு வந்து ஆங்கிள் வந்து வைடு நல்லா தெரியணும், சூப்பராக வியூ தெரியணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சூப்பர் வியூவில் வைப்பேன் வண்டி ஓட்டும் போது. அப்புறமா இந்த மாதிரி விளாக் எதனா எடுக்க போகிறேன் அப்படின்னா சின்னதாக வண்டி பற்றி இல்லை வேறு எதனா விளாக் எடுக்க போகிறேன்னா லீனியரில் எடுப்பேன், இல்லைனா நேரோவில் எடுப்பேன். சரிங்களா? தென் வாங்க ப்ளஸ் அண்ட் மைனஸில் போயிடலாம். இந்த கேமராவோட மைனஸ் பாயிண்ட்ஸு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட பேட்ரி. ஏன்னா முன்னை விட இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் கம்பேர் டு 7 8 பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 30% ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1750 mAh பேட்ரினால பேட்ரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோப்ரோ நம்ம 1080 பிக்சல்ஸில் வைக்கிறோம் அப்படின்னாவே ஒரு 40 மினிட்ஸ் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் இப்போ இந்த கேமராவில் நீங்கள் 1080 பிக்சல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா சாலிடாக 1 hour 15 மினிட்ஸ் 1 hour 30 மினிட்ஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த vlog எடுக்கும்போது நீங்கள் ஆன்லேயே வச்சிருக்க மாட்டீங்க, ஆஃப் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷூட் எடுப்பீங்க பைக்கில் போகும்போது, திருப்பி கேமரா ஆஃப். மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க motovlogs ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெச் வீடியோ எடுக்க மாட்டாங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால இது வந்து பேட்ரி இன்னும் எக்ஸ்ட்ராவே வரும். இது எனக்கு பேட்ரி லைஃப் நல்லாவே நிற்குது. அதை ஆஃப் பண்ணேன், பேட்ரி லைஃப் நல்லாவே நிற்குது. ப்ளஸ் வந்து இதில் ரிமூவபிள் லென்ஸ் இருக்குது இதில். ஸோ அது வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 8ல் வந்து அது இல்லை, அதனால் 9ல் திருப்பி இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறமா மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லைனா ஃபஸ்ட் டைம் வ்ளாகர்ஸ் வந்து இப்போ வீடியோ எப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன வியூ பின்னாடி என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம அதே டிஸ்பிளேவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா டிஸ்பிளேவை பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ நான் உங்களை லென்ஸை தான் பார்க்குறேன். இப்போ நான் லென்ஸை பார்த்தா தான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ என் பக்கத்தில் வந்து நான் பேசுகிறது தெரியுது, ஒரு டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிட்டு அதே பார்த்துட்டு இருந்தேன்னா பாருங்களேன், டோரிகன் மாதிரி இருக்குன்னா அங்கேயே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கும். அதனால் லென்ஸை பார்த்து பேசணும். ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கிறது நல்லது தானே. முன்னாடி வந்து இந்த கால்குலேட்டர் டிஸ்பிளே இருக்கும், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் இதில் இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறமா வந்து பின்னாடி டிஸ்பிளே கூட லைட்டாக கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, வாங்கும் போது சொன்னாங்க சின்னதாக ஒரு கொஞ்சம் இன்ச்சு பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறமா வேறு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 3.0. முன்னாடி வந்து 2.0 ஹைப்பர் ஸ்மூத் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் வந்து 3.0 கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து 8லேருந்து தான் வந்துருக்குது. இன்சைட்டு, அப்புறமா ஸ்லோ மோஷனு, மற்றது எல்லாமே வந்திருக்கு. முக்கியமாக வந்து கேமரா ரெசல்யூஷன் ஏற்றிட்டாங்க. முன்னாடி வந்து 12 மெகா பிக்சல் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ட் பம்ப் டு 23. சரிங்களா? வீடியோஸ் எல்லாம் 20 மெகா பிக்சலில் தான் வரும். 20 ஃபோட்டோஸ் மட்டும் தான் 23.2 மெகா பிக்சல்ஸில் ஃபோட்டோ எடுக்கும். ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து யாரும் மோஸ்ட்லி கோப்ரோவில் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் நல்லா சூப்பராக வரும். ஏன்னா எல்லோரும் ஃபோன் இருக்கிறனால டப்புன்னு எல்லாருக்கும் தோணும் இல்லைன்னா ஃபோனில் தான் டக்குன்னு எடுக்க தோணும். வீடியோஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி இதில் எடுப்பாங்க. வீடியோ குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஹைப்பர் ஸ்மூத் வந்து நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா முன்ன விட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, அதே கிம்பிள் லைக் ஸ்டெபிலேஷன் தான் இருக்கும் போகிறது வச்சு நான் சைக்கிள் எடுத்து பழைய வீடியோவில் வந்து ஒரு போட்டிருப்பேன், செஸ் மவுண்ட் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டி. அந்த வீடியோவும் இந்த கிளிப்பை இந்த ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ பள்ளத்தில் ஏற்றி இறக்கியிருப்பேன். ஒரு கொஞ்சம் கூட நானே ஆடினாலும் அந்த கேமரா அவ்வளோ ஸ்டேபிளாக இருந்துச்சு. அந்த கிளிப்பை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன், எப்படி இதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா நான் எவ்வளோ பள்ளத்தில் ஏற்றி இறக்குனேன். ஆனாலுமே அந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வெறும் நம்ம இந்த மைக் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா முன்னே கம்பேர் பண்ணுறதை கூட இப்போ வந்து இந்த சவுண்டு வந்து நல்லா தான் கேட்கும் காற்று அடித்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட சவுண்டுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி காற்று அவ்வளோ அடிக்கலை வெளியில், இங்கேருந்து தெரியுது வெளியில் அவ்வளோ காற்றடிக்கலை. ஆனாலும் நம்ம மொட்டை மாடிக்கு போய் இந்த வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி டிஸ்டன்ஸில் நான் வந்து கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மைக் இல்லை, சரிங்களா? நான் தூரமாக தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு நான் எடுக்கிறேன். இது எப்படி தெரியுதுன்னு தெரில, நான் வந்து லீனியரில் வச்சுருக்கனால ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்குமான்ட்டு. ஓகே, இப்போ பக்கத்தில் வச்சு பேசினா கேட்கும் பாருங்கள். பக்கத்தில் நான் வச்சுருக்கனால எப்படி கேட்கும். சரி, அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? தூரமாக வச்சு எப்படி கேட்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹேரு தாடியெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் த சவுண்ட் டெஸ்ட். சத்தமாக பேசினா எப்படி கேட்கும்.
ரெக்கார்ட் பண்ணும்போது காற்று நல்லா அடிக்கும்னு நினச்சேன். பட்டு காற்றே அடிக்கலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா கீழே போயிட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். காற்று அடிக்கும் போது எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட இந்த கை லென்த்து ஃபுல்லாக அவ்வளோ தூரத்துக்கு நான் வச்சுருக்கேன். கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு அந்த சத்தம் எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே ஒரு அடி டிஸ்டன்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கனால இப்போ வந்து நான் பேசுகிறது எப்படி கேட்கும், டிஃப்ரெண்ட்டாக கேட்குதான்னு தெரியல. நான் திருப்பியும் ஸ்க்ரீனையே இதுதான் நான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறது, லென்ஸ் பார்க்கவே முடியாது. இப்போ நான் வந்து ஃபேன் கீழே வச்சு பேசுகிறேன். ஏன்னா ஒரு காற்று அடிக்கிற சினாரியோன்னு வச்சு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா வெளியில் காற்றே அடிக்க மாட்டேது. இப்போ காற்று அடிச்சிட்ருக்கு, நான் பேசுகிறது வந்து இப்போ வீட்டிலனா எக்கோ அடிக்கும், வெளியிலனா வந்து நான் பேசுகிறது கேட்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி என்ன பண்ணலாம், காற்று ஓகே வாங்க ஃப்ரிட்ஜ் டூர் போவோம். எவ்வளோ பேர் பண்ணிட்டேன், நான் பண்ணக்கூடாதான் என்ன. திஸ் இஸ் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரீசரில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. காஃப் சில்ஸ் இருக்குது. இது ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் கேட்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக மேக்னெட்ஸ் இருக்குது. அப்புறமா நிறைய முட்டைங்கள், அப்புறம் நெயில் பாலிஷ், மைனஸ், தண்ணி. இப்போ நான் தூரமாக வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அது எப்படி கேட்குறது பார்த்துக்கோங்க. பால், அப்புறமா என்னென்ன அண்டு சண்டுன்னு இருக்குது. ஆள் தான். இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போதும், இதுக்கு மேலே தான் இல்லை. ஓகேவா. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆடியோ வித்தவுட் மைக் ரெக்கார்டிங் த்ரூ GoPro Hero 9 Black. ஓகே, மொட்டை மாடிக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் அப்புறமா அந்த கையில் ஒரு ஸ்டிக் வச்சு தான் அட்டாச் பண்ணி தான் வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். அதை கைட்டிட்டு வச்சுருக்கேன், கைட்டிட்டு வச்சுட்டேன். அது கைட்டும் போது போடும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இதில் வந்து மவுண்ட் வந்து இந்த கேமராலே 8லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது 9லேயும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறமா இது வந்து மேலே அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது, நான் பேசினது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறமா ஃப்ரிட்ஜ் டூரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதையும் முக்கியமாக சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் ஆடியோ வந்து, என்ன எக்கோ அடிச்சுதா. ஏன்னா வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எக்கோ அடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து சாமானுங்க இருந்தால் கூட தூரமாக வச்சு எக்கோ அடிச்சிருக்கும். பட் மொட்டை மாடியில் எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி அவுட்டரில் தான் இந்த vlog பண்ணுவீங்க. ஸோ மொட்டை மாடிக்கு போகும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க. இப்போ வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ இல்லை. ஏன்னா மற்ற கம்பேர் பண்ணும்போது இந்த கேமராவுக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் பிரச்சனையாகும். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, அதில் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. முதல்லலாம் அந்த கேமரா வாங்கினதுல இப்போ வரைக்கும் என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப அடிக்கடி வராது. ஒரு 10 முறை நீங்கள் ஆன் பண்ணுறீங்களா, அதில் ஒரு 3 முறை இல்லை 2 முறை வந்து ஆன் ஆகாது, ஆஃப் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா பேட்டரிக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி போட்ட பிறகு ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட். இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு பேட்ரி, பெரிய பேட்ரி, ஆனால் அதோட மைனஸ் பாயிண்ட்டே வந்து வெயிட் அதிகமாக கூடுதுனால மோட்டோ விளாகர்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் உலான்சி கேஜ் யூஸ் பண்ணுறேன். அந்த உலான்சி கேஜ் ரிவ்யூ கூட நான் போட்டிருப்பேன், அதையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துருங்க. உலான்சி கேஜ் நான் போடுறேன். கேஜ் போட்டுட்டு அதில் நான் மைக் ஃபிக்ஸ் பண்ணுவேன், மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்புறம் போயா மைக் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமரா அந்த மொத்த வெயிட்டுமே வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டு. இப்போ நான் கையில் எப்படி வெயிட் வைக்கிறேன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டு தான். உங்களால் வந்து அந்த வெயிட்டு தாங்க முடியும்னு சொன்னீங்கன்னா மோட்டோ விளாகர்ஸ் நீங்கள் வாங்கலாம். இல்லை வந்து எனக்கு லெஸ் வெயிட்டாக தான் வேணும்னா Hero 7 வாங்கலாம். சரிங்களா. விளாக் பண்ணுறவங்களுக்கு வந்து Hero 8 வாங்கலாம்னு சொல்லுவேன். பட் மோட்டோ விளாகர்ஸ்க்கு வந்து 7 இல்லை 9 தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் ரிமூவபிள் லென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வண்டியிலே போகிறீங்க, எதிரில் கல் எதுனா அடிக்கலாம், உடையலாம், லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 8னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேஸே மாற்றின மாதிரி. 9ம் 7ன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு லென்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ND ஃபில்டர் வாங்க போகிறேன். நான் ND ஃபில்டர் வாங்க போகிறதுக்கான காரணமே வந்து என்னோடய லென்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. மனசே கஷ்டமாக இருக்குது. அது உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸில் தெரியுதுங்களா ஸ்க்ராட்சஸ்ஸு. அந்த ஸ்க்ராட்ச் வந்து எனக்கு ரொம்ப அனாயிங்காக இருக்குது. என்னடா அது புதுசாக ஒரு கேமரா வாங்கிட்டு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு கேமரா ஆஃப். ஏதோ ஒரு பூச்சி அடிச்சு நான் தொடச்சிட்டேன். நான் சரி ஏதோ ரத்தம் இருக்கும், தண்ணி போட்டு துச்சா போய்டும். தண்ணி போட்டு தொடக்க போவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லோரும் கேட்குறது பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகர்ஸ் வந்து Hero 9 வாங்கலாமா, Hero 7 வாங்கலாமா? உங்களுக்கு வந்து இந்த டவுட் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டுக்கிட்ட Hero 7 இருக்குது, இது வந்து என்கிட்ட Hero 9 இருக்குது. ரெண்டுமே வந்து நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பள்ளத்தில் ஏறி இறக்காட காட்டுறேன். ஏன்னா இது பள்ளத்தில் ஏறி இறங்கினீங்கன்னா Hero 9 என்ன ஆகுனா, நீங்கள் ஹெல்மெட் வந்து கரெக்டான சைஸில் நீங்கள் போடல அப்படின்னா ஆடும், ஷேக் ஆகும், முன்னாடி வரும், விழுந்துடும்.
அப்படியே ஹெல்மெட் முன்னாடி வரும், கடுப்பாக இருக்கும். ஹீரோ 7 வந்து வெயிட் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இது டிஃப்ரென்ஸ் தெரியாது, அது இருக்கிறதும் தெரியாது அவ்வளோ வெயிட் கம்மினால. ஸோ வந்து அது 2 கேமராவுமே நான் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. மைனஸ் வந்து 2 பாயிண்ட் தான், ஒன்று வெயிட்டு, ஒன்று ஆன் ஆஃப் இஷ்யூ. அதுவும் இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆன் ஆஃப் இஷ்யூ இன்னும் வரல. மேபி வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரைஸ், என்னென்ன ப்ரைஸில் நான் எதாவது வாங்கினேன்னு சொல்லிடுறேன். GoPro Hero 9 Black வந்து எனக்கு 48,000 சம்திங் வந்துச்சு. இது வந்து ஒரு 4,000. இந்த கிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2,000 வந்துச்சு எனக்கு. வேறு எதுவுமே மோஸ்ட்லி வந்து போயா மைக் வந்து 800 ஆச்சு. உலான்சி கேஜ் வந்து அது 1000 சம்திங் இருக்கும். அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதிலே போங்க, அதிலே நான் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன், எனக்கே மறந்து போச்சு. அப்புறம் என்னோடய ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா SMK, அதையும் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். என்னோடய ஹெல்மெட் செட்டப் வந்து மோட்டோவ்ளாகிங் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதோட வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அன்பாக்சிங் ஃபஸ்ட் வாங்கினா அன்பாக்சிங் பண்ணுறது வீடியோ பார்க்கணும், அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மோட்டோவ்ளாகர் செட்டப் வந்து மோட்டோவ்ளாகரோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து Hero 9 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். விளாகர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் தெரியாது எனக்கு. ஒரு மோட்டோவ்ளாகர் யூஸ் பண்ணால், இந்த கேமரா யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? யாரெல்லாம் GoPro Hero 9 வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்கலாம். விளாக் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கலாம். மோட்டோவ்ளாகர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, எனக்கு 7 இல்லை 9 சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் ஆக்சசரிஸும் நெக்ஸ்ட் vlogல போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் தான் உங்கள் பாபி என்ற ஆஸ்ட்ரியன் பைலட். டேக் கேர், பாய், அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். எல்லோரும் வீட்டில் இருங்க. லாக்டவுன் திருப்பி நம்மளுக்கு 21st வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டு தெரியல, சாரி மறந்துட்டேன். இன்றைக்கி டேட் வந்து 12 நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 12. எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. எப்படியோ 24 வரைக்கும் திருப்பி லாக்டவுன் போட்டுட்டாங்க. நான் 14th லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சேன், பட் மறுபடியும் லாக்டவுன் போட்டு ஊற்றி மூட்டிட்டாங்க நம்மளை. 21st வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அண்ட் 7 vs 9 Hero Black வீடியோ வரும். டேக் கேர், பாய்.